இந்த வாரம் நம்ம சாச்சனா அவர்கள் வந்து கேப்டனாக வந்து மாறி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறுதியும் வந்து ஆயிருக்கு. ஏன்டா எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிடுவா, எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிடுவா, எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிடுவான்ட்டு எல்லாரும் சொல்லுங்கிறீங்க. ஆனால் எலிமினேஷன் ஆகி வெளியில் போக மாட்டேங்கிறா. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு கேப்டன் சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க, இந்த ஒரு விஷயத்தை நாங்களே சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா, ஒரு வாரமாக வந்து இந்த டால் டாஸ்க் வந்து போச்சு. அந்த டால் டாஸ்கில் சாச்சனா வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான சண்டை, நீ கிளாஸ் நான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பெருசாக கிளாஷ் ஆகாத ஒரு ஆள் அப்படின்னா வந்து சாச்சனா தான். பெருசாக வந்து யாருக்கிட்டையும் வந்து சண்டையும் போடல, யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் வாங்கலை. எல்லாரும் வந்து விரோதிகளாக வந்து மாறி வந்து இருக்கிறனால அந்த இடத்துல இவங்க மேலே வந்து யாருமே வந்து டார்கெட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்க இல்லாதனால இன்னைக்கு வந்து அந்த சூப்பராக விளையாடின அந்த 2 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை ஜெஃப்ரி வந்து தூக்கிட்டாங்க. ஜெஃப்ரிக்கு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க கோவா கேங்ஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து கான்வர்சேஷன் வச்சு மண்டையை கழுவி எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நேற்று வந்து கேம் நடந்தது. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா சாட்சி அவர்கள் வந்து கேப்டன் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சாட்சி அவர்கள் வந்து கேப்டன் ஆகிறதுக்கான தகுதியே இல்லாத ஒரு ஆள். ஏன் அப்படின்னா 2-3 வாரமாக வந்து மக்கள் எல்லாத்துக்குமே அந்த ஓட்டு போடக்கூடிய அதாவது ஒரு 3-4 லட்சம் மக்களை வந்து முட்டாளாகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சாச்சனா தான். சாச்சனா அப்படின்ற இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அவங்க டேடி தான். டேடி வந்து கரெக்டாக இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்சி வந்து வெளியில் முடிக்க விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ரோஸ்ட் கொடுக்கலாம். யார் யாருக்கு அப்படின்னா ரயானுக்கு, அதுக்கப்புறமா இவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு, ஜாக்லினுக்கு, அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அருண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ராணுவ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசத்தை வந்து ரெடி பண்ணி அவர் வந்து செம்மையாக வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அந்த ஒரு ரோஸ்ட்டை வந்து அவர் வந்து கரெக்டாக பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா மஞ்சரி விட்டு பாருங்க, மஞ்சரிலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியான ஒரு ரோஸ்ட் வந்து கொடுக்கணும். அவங்க பேசக்கூடிய அந்த விதங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியான பதிலீடு கொடுக்கணும். யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோண்டி கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அவர் வந்து பேசணும். ஆனால் அந்த மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சி பேசாமல் விட்டார் அப்படின்னா இந்த வாரத்துடைய மிகப்பெரிய ஒரு கோமாளியாக யார் இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஹோஸ்ட் தான் இருப்பார். பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை நாளில் அவர் வந்து எந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறாரு, யாருக்கு அவர் வந்து ரோஸ்ட் கொடுக்க போகிறாரு, இல்லை யாராலும் இவருக்கு ரோஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்த அந்த 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். ஆனால் எப்போ இந்த டேடி அப்படின்ற அந்த வலைக்குள்ள வந்து உழுந்தாரோ அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ரோஸ்டிங் அப்படின்னு இவருடைய அந்த ஹோஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்ட் ஆகி போச்சு. நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து யார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க.